மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா பசுபதி வந்து தான் பையனை வந்து விஜய் வந்து கடத்தி வச்சிருக்கனால பையனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்க. அதனால சென்னைக்கு வந்து கிளம்பி வந்துடுறாங்க. சென்னைக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக பசுபதி வந்து சாரதாம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் சாரதா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லவும், காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கோ, நான் என்னென்ன சொல்கிறேனோ அதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பசுபதிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பசுபதியும் வந்து செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து போலி டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கண்ணு முன்னாடி கிழிச்சு போட்டுட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கையில் கொடுன்னு சொல்லவும், அதே மாதிரி சாரதாம்மா கையில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு இந்தாங்க உங்கள் வீடு உங்களுக்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காவேரி பசுபதிக்கிட்ட வந்து எங்கள் அப்பா வீடே ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பசுபதியை ஒரு அறை விட்டுருவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சாரதாம்மா ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. பசுபதியை வந்து அறையை வாங்கிட்டு அப்படியே நிற்பார். இன்னும் சரி பார்த்திங்க அப்படின்னா பசுபதியை சாரதாம்மா காலில் வந்து விஜய் விழ சொல்லுவார். அதே மாதிரி சாரதாம்மா காலில் பசுபதி வந்து விழுந்து என்னை மன்னிச்சிருமா தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பசுபதி பண்ணுறதெல்லாம் பார்த்து எல்லாமே ரொம்பவே ஷாக்கில் இருப்பாங்க. ஆனால் காவேரிக்கும் கங்காவுக்கும் மட்டும்தான் தெரியும் பசுபதி இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு பசுபதியோட பையன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசுபதியோட பையனை விஜய் வந்து கடத்தி வச்சனால தான் பார்த்திங்க அப்படின்னா பசுபதி இந்த அளவுக்கு இறங்கி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் போட்ட பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. 3 மருமகனும் சேர்ந்து தன்னோட மாமியாரோட வீட்டை மீட்டு கொடுத்துனாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.